ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம தேங்கோட ஃபெஸ்டிவல் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மேரேட் ரெக்கார்டிவ் சைக்கோ பார்ட் 20. போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா வாயனை வந்து இந்த நிக்கோ ஜியாவும் சேர்ந்து எங்கேயோ கடத்திட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ரூமை சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு வாயின் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கா. ஏன்னா அங்கே ப்ரெக்னன்சி டெஸ்ட்டு வந்து வாயின் செக் பண்ணியிருந்திருப்பா. அது கீழே கடந்திருக்கும். தேங்க அதை பார்த்து அப்படியே ஷாக்காக நின்றுட்டு இருந்திருப்பா. பின்னாடி எங்கள் அம்மாவும் பார்த்து ஒரு மாதிரி ஷாக்காக இருந்திருப்பாங்க. அதோட இந்த பாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 20. மா மா பாத்தியா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கம்மா. ஆமாடா. ஆமாம். தேங்க் அம்மா. என்ன இப்போ நான் எப்படிம்மா அவளை கண்டுபிடிப்பேன்? ஏன் குழந்த வேற அவட்ட இருக்குமா? நான் எப்படி நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு தேங்க அப்படியே பைத்தியம் முடிச்ச மாதிரி நின்றுட்டுருக்க. அவங்க அம்மாவுக்குமே இப்போ இந்த பையனை என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு ஒன்றும் தெரியல. அப்படியே ஒரு மாதிரி அவங்களும் இல்லைடா, நீ எதுக்கும் பயப்படாத, நம்ம நம்ம கண்டுபிடிச்சிடலாம், நம்ம வாயனை வந்து எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம், ஏதாவது பண்ணி கண்டுபிடிச்சிடலாம், நீ பயப்படாத. என் குழந்தம்மா, என் குழந்த வட்டு இருக்குமா, என் குழந்தையோட அம்மாம்மாவை அவளை எப்படிம்மா விடுவேன்? இப்போ நான் என்னம்மா பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? என் வாயனை நான் எங்கன்னு போய் தேடுவேன்? நீ கண்டுபிடிச்சிடலாம்டா, நீ அழுகாதடா அப்படின்ட்டு தேங்காய் சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அப்போ தான் லியாவும் தேங்கோட அப்பா வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவன் கையில் ஏதோ வச்சுட்டு அழுதுட்டுருக்கான் அப்படின்னு தெரியுது. என்னடா நீ இப்படி அழுதுட்டுருக்க, அது கையில் என்ன கொடு அப்படின்ட்டு வாங்கி பார்க்குறாங்க. அவங்களுக்கும் தெரியுது இப்போ என்ன வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு. ஸோ லியாலாம் பயங்கரமாக அழுகிறா. அப்பா எப்படிப்பா அண்ணி, இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? அவங்க இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, இப்போ அவங்கள சேஃபாக வேறு பார்த்துக்கணும். பட் என்னப்பா பண்ணுறது? எனக்கும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலம்மா. இனிமே தான் பார்க்கணும். நான் எப்போவுமே போய் கமிஷனருக்கு கால் பண்ணி சீக்கிரம் தேட சொல்கிறேன். சீக்கிரம் நான் ப்ரெஷர் கொடுக்குறேன். நம்ம ஆளுங்களை வேறு நான் வர சொல்லியிருக்கேன். எல்லோரையும் தேட சொல்லுவோம். நீ உட்காந்து அழுதுகிட்டே இருக்க போறியா, இல்லை உடனே தேட போறியா அப்படின்னு சொல்கிறதுக்கப்புறம் இனிமேல் அழுகிறதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு, சரி நானும் அவளை கண்டுபிடிக்கணும், நானும் போய் தேடுறேன் அப்படின்ட்டு அவனும் கொஞ்சம் சமானாகி தேடுறான். இங்கே லியாவுமே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லியிருப்பா, இந்த மாதிரி அண்ணியை கண்டுபிடிக்கணும், நீங்களே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அவங்க இந்த பழைய குடோனு மில்லு அப்படின்ட்டு எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. நிற்க எங்கெங்கெல்லாம் போவோம் அப்படின்ட்டு ஜியா கிட்ட கேட்டு லியா தெரிஞ்சுக்கிறா. ஸோ அங்கெல்லாம் தேங்க போய் பார்க்க சொல்கிறான். அவனும் எங்கெங்கேயோ போய் பார்க்குறான், ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்குறான். ஆனால் ஒன்றும் கிடைச்ச பாடு இல்லை. சுற்றி தேடிட்டு தான் இருக்காங்களே தவிர்த்து யாருமே கிடைக்கவே மாட்டேங்கிறாங்க. ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. தேங்க்லாம் அப்படியே மண்டையை பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கான். அப்போ தான் போலீஸ்கிட்டேருந்து ஒரு நியூஸ் வருது. சார், இந்த மாதிரி நாங்கள் ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்கிறீங்க? கண்டுபிடிச்சிருக்கீங்களா? அவள் எங்கே இருக்கா? சார், நாங்கள் அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம். பட் அவங்க இப்போ கோமா ஸ்டேஜில் இருக்காங்க. என்னையா சொல்கிற? கோமா ஸ்டேஜில் இருக்காளா? அது வாயனா? தெரில சார், நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது தேங்கோட அப்பாவும் அங்கேருந்து ஓடி வராங்க. அடிச்சு பிடிச்சி வராங்க. தேங்கெலாம் கார் ஓட்டவே முடியல. ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி பிரேக் போட்டு நின்றுட்டு அவங்க அப்பா தான், சரி நீ இரு, நீ எதுக்கும் பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கும் பயப்படாதடா, நானே வண்டி ஓட்டுறேன் அப்படின்ட்டு அவரே அப்படியே கார் ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இருந்தாலும் தேங்க் அந்த பதட்டம் மட்டும் நின்ன மாதிரி தெரில. ஒரு மாதிரி சீட் பெல்ட் கூட போடாமல் பேரஞ்ச மாதிரி உட்காந்துருக்கான். அப்பா அப்பா என்னடா, அது வானா இருக்காதுல்லப்பா? இருக்காதுடா, வானா இருக்காது. ஆனால் வானா இருந்துட்டா அப்போது என் குழந்த, என் வாயன் போச்சாப்பா? போயிடுவாள்ப்பா, என்னை விட்டு போயிடுவாள்ல? டே, அப்போல்லாம் எதுவும் ஆகாது, எதுவும் அந்த மாதிரிலாம் யோசிக்காத, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. எப்படி சொல்கிறீங்க? எல்லாம் நம்பிக்கை தான் தேவை, எல்லாம் நம்பிக்கை தான். நம்பிக்கையோட இரு, வாயனுக்கும் சரி நம்ம குடும்ப வாரிசுக்கும் சரி ஒன்றும் ஆகாது, தைரியமாக இரு அப்படின்ட்டு அவங்க அப்பா தைரியமாக பேசுகிறாரு. ஆனால் தேங்க் அந்த தைரியம் சுத்தமாக இல்லை. அப்படியே உடஞ்சி போயிட்டான். ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு உள்ளே வரவே இல்லை. நீங்களே போய் பாருங்கப்பா, எனக்கு அந்த தைரியம் இல்லை, என்னாலாம் போய் பார்க்க முடியாது. அது வாயனா மட்டும் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், செத்துருவேன் அந்த இடத்துல நான். நீங்களே போங்க, என் வாழ்க்கையை அழகாக்குனவளே அவள் தான். அவள் அப்படி இருக்கிறத என்னால் பார்க்க முடியாது. நான் எப்படியோ ஏதோ ஒரு மாதிரி இருந்தேன், பைத்தியக்கார மாதிரி இருந்தேன். என்னை மனுஷனாக மாற்றினான். மிருகமாக இருந்த என்னைய ஒரு மனுஷனாக மாற்றினான், ஒரு வாழ்க்கை கொடுத்தா. ஆனால் அவள் வாழ்க்கை இப்படி இருக்கிறத என்னால் பார்க்க முடியாது, தாங்கிக்க முடியாது, சத்தியமாக ஏற்றுக்க முடியாதுப்பா. நீங்களே போய் பாருங்கள், நீங்களே போய் அது யாருன்னு சொல்லுங்கள். அது வாயனாக இருந்தால் தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லாதீங்க, அப்படியே அமைதியாக இருந்துருங்க. நானே புரிஞ்சுட்டு, இப்படி பேசாதடா,
போங்கப்பா ப்ளீஸ்ப்பா எனக்காண்டிப்பா எனக்காண்டி இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பாவுக்கு இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்ட்டு அவரும் உள்ளே வராரு போலீஸ் எல்லாரும் காட்டுங்க சார் அடையாளத்தை அப்படின்னு சொல்லும்போது அவரும் பார்க்குறாரு பார்த்தா அது ஒயன் இல்லை ஜியா. ஸோ ஜியா தான் அங்கே கோமா ஸ்டேஜில் படுத்து கிடக்குறா. இதை பார்த்ததும் தேங்கோட அப்பாவுக்கு ஒரு செகண்ட் சந்தோஷமாக இருக்கு. இன்னொரு பக்கம் இவன் இப்படி கோமா ஸ்டேஜில் கிடக்குறான்னா அப்போ நம்ம மருமகளோட நிலமை அப்படின்ட்டு அவருக்கு ஒரு மாதிரி பதட்டமாகவே ஆயிடுச்சு. அவர் தலை சுற்றி மயக்கம் போடுற மாதிரி ஆயிட்டாரு. அவளை பிடிச்சி இன்னொரு வாழை அட்மிட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி போலீஸ் வந்து வெளில வந்து சொல்கிறாரு தேங்கிட்ட, சார் இந்த மாதிரி உங்கள் அப்பா மயக்கமே போட்டு விழுந்துட்டாரு, நாங்கள் அங்கே பக்கத்து வாரில் அட்மிட் பண்ணியிருக்கோன்னு சொல்லும்போது, என்ன சொல்கிறீங்க அப்போ அது வாயனா? இல்லை சார் உங்கள் அப்பா அது வாயன் இல்லைன்னு தான் சார் சொன்னார். என்னது வாயன் இல்லையா? அப்புறம் ஏன் அப்பா மயக்கம் போட்டு விழுந்தாரு? நீங்களே கொஞ்சம் வந்து பாருங்கள் சார், இது வரேன் அப்படின்ட்டு தேங்க வந்து பார்க்குறான். பார்த்தா அது வாயன் இல்லை ஜியா அப்படிங்கிறது அவனும் பார்த்துட்டான். அவங்க அப்பாவுக்கு வந்து அதே பயந்தான் இவனுக்கு வருது. இது ஜியானா அப்போ வாயனுங்க இவ்வளோ கோமா ஸ்டேஜில் இருக்கானா? அப்போது வயன் வயன் அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி பைத்தியம் ஆகிட்டான். போலீஸுமே என்னாச்சு சார்னு கேட்கும்போது இவனு எல்லாத்தையும் சொல்கிறான். இங்கே பாருங்கள், நீங்கள் இவ்வளோ எங்கேருந்து கண்டுபிடிச்சிங்களோ அது பக்கத்தில் இருக்க எல்லா பில்டிங்கும் சர்ச் பண்ணி பாருங்கள். கூட நானும் வரேன். அம்மாவை கால் பண்ணி வர சொல்லுங்கள் எங்கள் அப்பா பார்த்துக்கிறதுக்கு. நான் உங்கள் கூட வரேன். வயன் அங்கே தான் இங்கே இருப்பா, உயிரோட இருப்பா. ஏன்னா இவ தான் இங்கே இருக்கா, இவன் அண்ணன் நிற்கல. அப்போ என்ன அர்த்தம்? என் வாயனை இருக்கான்னு அர்த்தம். என் வாயனை நிற்க தான் இங்கே வச்சுருக்கான். அப்போ உயிரோடு தான் இருப்பான், கொண்டிருக்க மாட்டான். கொண்டிருக்க மாட்டான் கொண்டிருக்க மாட்டான் அப்படின்ட்டு அப்படியே தேங்க் பைத்தியமாகவே ஆயிட்டான். அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கான். போலீஸுமே சரி சார் சரி சார் நீங்கள் காம் டவுன் ஆகுங்க, நீங்கள் ரிலாக்ஸ் ஆகுங்க, நாங்கள் எப்படியாவது கண்டுபிடிச்சிடுறோம் அப்படின்ட்டு அவங்களும் அப்படியே அறக்க பறக்க ஓடுறாங்க. அங்கே பக்கத்தில் இருக்க எல்லா பில்டிங்கும் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. என்னென்னமோ பார்க்குறாங்க. அங்கே வாயனோட இது கையில் போட்டிருந்த ப்ரைஸ் லைட்டு செயின் இதெல்லாம் கிடக்குது. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தேங்கிட்ட கொடுத்து, சார் இது உங்கள் ஒய்ஃபோட தான் இல்லை அந்த ஜியா பொண்ணோடதா? இல்லை இது இது என் வாயனோடது சார். இந்த பொம்மையிலும் கிடச்சிச்சு, மொபைல் இதுவும் என் வாயனோட தான் அப்படின்ட்டு தேங்க அதெல்லாம் கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமாக அழுகுறான். ஸோ அங்கே தான் லியா ஓடி வந்திருப்பா. லியா வந்து அவங்க அண்ணன் ஹக் பண்ணி சமாதானப்படுத்துறான்னு பார்த்தா அவன் எங்கே சமாதானம் ஆகிற நிலமையில இருக்கான். அவனால் சுத்தமாக தாங்கிக்க முடியல, அந்தளவுக்கு பெயினாக இருக்குது. ஏன் 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 என் வாழ்க்கையில் மட்டும் இப்படி நடக்குது, என் வாயனங்க அப்படின்னு சொல்லிட்டு பித்து பிடிச்ச மாதிரி ஆகிட்டான். அவனால் சுத்தமாக முடியல. போலீஸ்காரன் சட்டையை பிடிச்சலாம், என் பொண்டாட்டிங்கய்யா கண்டுபிடிச்சி கொடுங்கய்யா, இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என் ஒய்ஃப் எங்கே, கொடுங்க தேடுங்க போங்க. சார் நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டோம் சார், கிடைக்கல சார். எனக்கு தெரிஞ்சு காணாமல் போய் 24 hours ஆக போகுது. இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது சார், அவங்க இறந்துருப்பாங்க அப்படின்ட்டு அவ்வளோதான் அந்த போலீஸ் சொல்கிறான். போலீஸை போட்டு ஒரே அடி வாயிலே ஒரு குத்து குத்திட்டான். எல்லோரும் சேர்ந்து தடுக்க பார்க்குறாங்க. ஆனால் தான் கத்துறா, என்ன தைரியம் தான் என் பொண்டாட்டி சுற்றிட்டான்னு சொல்லுவேன். அவள் சாக மாட்டாடா, அவள் சாக மாட்டா, இந்த விட்டு இப்படி போவா, அவள் போக மாட்டா அப்படின்ட்டு அவன் பைத்தியம் மாதிரி கதறிக்கிட்டு இருக்கான். ஸோ தேங்க சமாதானப்படுத்துறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. அவன் காம்டவுன் ஆகவே இல்லை. போலீஸ்கிட்ட இந்த மாதிரி மயக்க மருந்து இன்ஜெக்ஷன்லாம் இருக்கும் போல். ஸோ அதை போட்டு அவனை மயக்கமாக்கி தான் அவனை ரிலாக்ஸ் பண்ணவே வைக்கிறாங்க. அதை தவிர்த்து லியாவுக்கும் வழி தெரில, அங்கே இருக்கிற போலீஸ்காரங்களுக்கே வழி தெரில. ஏன்னா அந்தளவுக்கு அவன் ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி மாறிட்டான் அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு. ஸோ வீட்டில் கொண்டு வந்து போட்டுட்டாங்க. தேங்க்கும் ஒரு கட்டத்தில் புரிய ஆரம்பிக்குது, பயன் போயிருப்பாளோ அப்படின்ட்டு ஃபுல்லாக டவுன் ஆகிட்டான். ஸோ இப்படியே ஒரு 3 வருஷம் போயிருக்கும். ஸோ 3 years ஆஃப்டர், அதாவது 3 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா தேங்க அவ்வளோதான், ஒரு பக்கா ரோபோட் மாதிரி மாறிட்டான். சிரிக்க மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான், நோ ரியாக்ஷன். வீட்டுக்கு வருவான், சாப்பிடுவான், தூங்குவான், ஆஃபீஸுக்கு போவான், வேலை பார்ப்பான். அதே ரிப்பீட்டு, வீட்டுக்கு வருவான், சாப்பிடுவான், வேலை பார்ப்பான், தூங்குவான், அவ்வளோதான். இதே தான் ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டு இருக்கான். லியாவுக்கும் மேரேஜ் ஆகிருக்கும். ஸோ லியா மேரேஜ் ஆகி அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஃபாரினில் இருக்கிறதுனால அவள் வந்து இங்கே தான் இருந்திருப்பா, அவங்க அம்மா வீட்டில் தான் இருப்பாள். ஸோ ஜியாவுக்கு மேரேஜ் ஆகி அவளை வந்து வேறு வீட்டுக்கு, அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணி கொடுத்து விட்ருப்பாங்க. தேங்க நினச்சா தான் எல்லாருக்கும் கவலையாக இருக்கும். அவங்க அம்மாவும் வரன்லாம் பார்த்து தள்ளுறாங்க. ஆனால் தேங்க எதை காட்டினாலும் ம் 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 இப்படின்னு மண்டையை மட்டும்தான் ஆடிட்டு இருக்கான். ஆனால் இவன் இன்ன வரைக்கும் மாறாமல் பண்ணுற ஒரே விஷயம்னா வாயனை தேடுறது. இன்னுமே அவளோட நோட்டீஸு எல்லாத்தையும் திருவா ஒட்டுறது, போலீஸ்காரங்க விட்டு தேட சொல்கிறது, அவனோட பாடி கார்ட்ஸை விட்டு தேட சொல்கிறது அப்படின்ட்டு இன்னும் அவளை தேட தான் பார்த்துட்ருக்கான். முக்கியமாக அந்த நிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ்காரங்கிட்ட ஒரு ஸ்பெஷல் டீமையே அரேஞ்ச் பண்ணிட்டான். ஏன்னா நிக்கை கண்டுபிடிச்சாதானே வாயன் எங்கே எப்படி அவள் பணமாவது கிடைக்கும் அப்படின்ட்டு
அவளை பற்றியே தேடிட்டு இருக்கான். ஆனால் தினமும் எந்திரிச்சதும் காலையில் பார்க்குற 2 விஷயம்னா, ஒன்று அவங்களோட வெட்டிங் ஃபோட்டோ, இன்னொன்று அந்த ப்ரெக்னன்சி டெஸ்ட்டு. இன்னுமே அதை அப்படியே சேஃபாக தான் வச்சுருக்கான். 3 வருஷம் ஆயிடுச்சு. வானுக்கு வான் உயிரோடு இருப்பாளா என்ன ஏதுன்னு கூட தெரில. இருந்தாலும் இந்த டெஸ்ட்டை பார்த்து தனக்கு குழந்தைங்க இருக்கிறதாவே அவன் நினச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்குற அவங்க அம்மா அப்பா கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ண முடியும்? யாராலையும் எதுவும் பண்ண முடியல. மாற்றணும்னு நினச்சாலும் எப்படி மாற்றுறது அப்படின்னு வழி தெரியாமல் தான் உட்காந்துருக்காங்க எல்லோரும். ஸோ காலையில் ஆகுது. காலைல வந்து தேங்கோட அம்மா எழுப்பிவிட்றாங்க. அவன் எந்திரிச்ச உடனே அந்த ப்ரெக்னன்சி டெஸ்ட்டை பார்த்து, "செல்லம், அப்பா எந்திரிச்சிட்டான்டா, நீ என்ன தூங்கிட்டு இருக்கியா?" அப்படின்ட்டு அதுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. அவங்க அம்மா பார்க்குறாங்க. அவங்களுக்கு கண்ணிலேருந்து கண்ணீராக வருது. என்ன சொல்ல முடியும்? ஒன்றும் சொல்லலை. காஃபி குடிடா. இருமா, நான் வான்கிட்ட பேசணும்ல. போதும் 3 வருஷம் ஆச்சு. வாணி நேரம் என்ன ஆயிருப்பான்னு கூட தெரில. நீ ஏன்டா இன்னும் இதையோ பிடிச்சி தொங்கிட்டு இருக்க? என்ன சொன்ன நீ? வான் என்ன ஆயிருப்பான்னு தெரிலையா? அவள் எங்கே இருந்தாலும் நல்லா இருப்பா. அவள் என் பொண்டாட்டி. என்ன அவளை கொஞ்சம் நான் ஒழுங்காக பார்த்துருக்கணும். பார்த்துக்கல, போயிட்டா. அதுக்கு அவளை அப்படி விட்டுற சொல்கிறியா? அவள் கூட வாழ்ந்த நினைவுகளே எனக்கு போதும் நான் உயிர் வாழ்கிறதுக்கு. அவன் ஞாபகத்தை வச்சுட்டே இந்த ஜென்மத்தை நான் ஓட்டிடுவேன். எனக்கு அவன் நிறைய சந்தோஷத்தை கொடுத்துருக்கா. எனக்கான ஒரு குழந்தையும் கொடுத்துருக்கா. ஆனால் என்ன, அது முழுசாக என்கிட்ட கிடைக்கல. அவ்வளோதான். மத்தபடி அவன் வாழ்க்கையில் வந்த ஒரு தேவதை மாதிரி. தேவதை எப்படியோ வந்தா, என்னமோ பண்ணா, எப்படியோ போயிட்டா. இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு காலையிலே அப்படி பேசிகிட்டு இருக்கா. அவங்க அம்மாவுக்கு அவன்கிட்ட பேசினாலே அழுக தான் வருது. ஸோ அதனாலே அவாய்ட் பண்ணிட்டு அங்கேருந்து வந்துட்டாங்க. காஃபிலாம் குடிச்சிட்டு ஆஃபீஸுக்கு ரெடி ஆகிட்டு கீழே வரான். லியா வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா போல். ஸோ அதனால் வயிறுலாம் பெருசாக இருக்குது. ஸோ அவள் சொல்கிறான், "அண்ணா எங்கே போகிற? நில்லு." "என்னம்மா, என்னாச்சு?" "நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் பண்ண போகணும். அப்பா வேறு இல்லை, ஏதோ பிஸ்னஸ் மீட் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அம்மா கூடயும் போக முடியாது. நீ என்னை கொண்டு போய் விடுறியா? செக் பண்ணிவிட்டு அப்படியே வந்துடலாம்." "இல்லை, எனக்கு ஆஃபீஸில் வேலை இருக்கே." "பொய் சொல்லாத. நீ ஆஃபீஸில் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நிற்க தேடுறது சம்மந்தமாக தான் பண்ணிகிட்டு இருப்பேன். நீ இன்னும் இதை விடுற மாதிரியே இல்லை. நானும் எத்தனையோ வாட்டி சொல்லி பார்த்துட்டேன், இதை விடுன்னு. ஆனால் நீ விடுற மாதிரியே இல்லை. ஆனால் நீ விடுறாத வரைக்கும் எனக்கு நல்லது தான். ஏன்னா நம்ம அண்ணியை கொண்டவனை சும்மா விடக்கூடாதுல்ல." "வாய முடியலையா? உன் அண்ணி ஒன்றும் சாகலை. அவள் இன்னும் இங்கே உயிரோடு தான் இருந்துகிட்ருக்கா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. என் வாய் நீங்கள் நோட்டு போயிருக்க மாட்டான். நீ தேவையெல்லாம் பேசாத." "ஐயோ அண்ணா, நம்ம அன்றைக்கி போகணும்ல அந்த குடோனு, அது கீழே எவ்வளோ ரத்தம் இருந்ததுன்னு பார்த்தில? ஹனி ப்ரைஸ்லெட்டையும் சரி, செயின்லேயும் சரி, ரொம்ப பிளட்டாக இருந்தது. அதுக்கான அர்த்தம் என்ன சொல்லு? அவ்வளோ பிளட்டு போயிருக்குன்னா ஒருத்தங்க நிச்சயமாக உயிரோடு இருக்க வாய்ப்பே இல்லைன்னு டாக்டர் சொன்னாரா இல்லையா? டிஎன்ஏ டெஸ்ட் கூட எடுத்து பார்த்துட்டாங்க. அது அண்ணியோட பிளட்டு தான். அப்படின்னா அவங்க நேரம் செத்துருக்கணும் அப்படின்ட்டு டாக்டரே சொல்லிட்டாரு. ஆனால் நீ ஏன் புரிஞ்சுக்காமல் இன்னும் அதையே சொல்லிகிட்டு இருக்க?" "ஹே, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு பார்க்குறேன். இல்லைன்னு வச்சுக்கோயேன், பலார்னு கணத்தில் அவனை விட்டுருவோம் பார்த்துக்கோ." "வாயை மூடிக்கிட்டு." "என் வாயனை அப்பெல்லாம் என்னை விட்டு போகிறவா கிடையாது. அவள் இருக்கா, எங்கேயோ இருக்கா. இல்லைனா அவள் கூட வாழ்ந்த ஞாபகமே எனக்கு போதும். அவள் உயிரோடு இருக்க மாதிரியே நானே நினச்சிட்டு என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடுவேன். நீ தேவையெல்லாம் அப்படி பேசாத." "அண்ணா அது இல்லைண்ணா." "வாயை மூடு. ஏதோ பேசாதுன்னு சொன்னேன். இப்போ என்ன உன்னை செக்கப் கூட்டு போகணும், அவ்வளோதானே? போய் ரெடி ஆகிட்டு வா, நான் சாப்பிட்டுட்ருக்கேன் போ." அப்படின்ட்டு லியாவை அமுச்சு விட்டா. லியாவுமே, ஐயோ கடவுளே, நான் என்ன தான் பண்ணுறது, இவர்கிட்ட என்ன சொன்னாலும் ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு அவளுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. அவளை எவ்வளோதான் சொல்லி பாப்பா, இல்லைனா விடு, நான் அவன் கேட்குற மாதிரி இருந்தால் தானே சரி சொல்லி அவளும் விட்டுட்டா. ஸோ இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். அவங்க அம்மாவுமே எல்லா சாப்பாடும் எடுத்து வச்சிட்ருக்காங்க. அவன் சாப்பிட்டுட்டு, "இது ஒயின் செய்கிற மாதிரி இருக்கலாமா? டேய், இதை நான் தான்டா செஞ்சேன். என்ன ஒயின் அடிக்கடி இந்த மசாலாலாம் அரைச்சி போடுவா, அது ஞாபகம் வந்து திடீர்னு. ஸோ அதனால் அதை பண்ணி பார்த்தேன். ஏன் நல்லா இருந்ததாடா?" "ம், நல்லா இருக்கு. இதுக்கடுத்து இப்படியே சமமா? ஏன்னா என் ஒயனும் இப்படி தான் பண்ணுவா." "ஐயோ வாயனுக்கு அடுத்து உன்னை எந்த பொண்ணு சந்தோஷப்படுத்த போகிறான்னு தெரியலையே" அப்படின்னு அவங்க அம்மா ஒரு பக்கம் புலம்பிகிட்ருக்க. அதை பார்க்கலாம் கேட்கல. அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு அப்படியே லியாவும் கிளம்பி வந்துட்டா. அவளை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான்.
ஸோ கார்ல போயிட்டுருக்கும்போது லியாவும் கொஞ்சம் நார்மலா தான் உட்காந்துருக்கா. லியாவுக்கு ஜூஸ் வேணுமா? என்ன வேணும்னு சொல்லி அவளுக்கும் பார்த்து பார்த்து பண்றான். என்னதான் வாய் ஞாபகமாவே இருந்தாலும், தங்கச்சி எவ்வளோ தூரம் கேரிங்கா பார்த்துக்க முடியுமோ, அவ்வளோ தூரம் கேரிங்காவும் பார்த்துக்கிறான். அந்த விஷயத்துல நம்ம தேங் கரெக்ட்டா தப்பா இருக்கான். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கப்புறம் எப்பயுமே தேங் வந்து கூட வரமாட்டான். கூட அப்பாவோ, இல்ல அம்மாவோ தான் வருவாங்க. இன்னைக்கு தான் தேங் வந்திருக்கான் இல்லையா? ஸோ லியாவ செக் பண்ணது ஒரு லேடி டாக்டர் தான். ஸோ இவங்களோட பேர் வந்து கங்கு. ஸோ கங் அப்படியே தேங்க பார்த்ததும் ஒரு மாரி இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. ஏன்னா தேங் தான் கொஞ்சம் ஹேண்ட்ஸமா இருக்கானே. ஸோ தேங் பார்த்தா அவனுக்கு ரொம்ப புடிச்சிருச்சு. ஸோ அவனே பார்த்துட்டு இருக்கிறப்போ லியா கெஸ் பண்ணிட்டா. "ஆ கங், உங்களுக்கு என்ன என்னோட அண்ணன புடிச்சிருக்கா என்ன?" "இது உங்களோட அண்ணனா? ஓ! தேங்க் காட். என்னாச்சு?" "இல்ல நான் கூட உங்க ஹஸ்பண்டோன்னு நெனச்சேன். பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கார்ல" அப்படின்னுட்டுருக்கா. ஸோ இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங். புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ப்ளீஸ் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே டாடா பை. சீ யூ லேட்டர்.